பாட்டாளி மக்கள் கட்சியிலே தந்தைக்கும் மகனுக்கும் இடையான சண்டை மிக மிக வலுத்து வருகிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பெயரிலே ராமதாஸ் என்ற தந்தையாரின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் இனிஷியலாக வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் நேற்று கருத்து தெரிவித்திருந்தார். அதே வேளையில் இன்று டாக்டர் ராமதாஸ் கொடுத்திருக்கும் ஒரு பேட்டியிலே தன்னுடைய தைலாபுரம் இல்லத்திலே தன்னுடைய இருக்கைக்கு மிக அருகே தொலைபேசி ஒட்டு கேட்கும் கருவி ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தனக்கு அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய தொலைபேசியை ஒட்டு கேட்கும் முயற்சியை யார் செய்ய முயற்சித்தார்கள் என்பது குறித்து அவர் ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்வுக்கு பின் அவர் யார் தன்னை ஒட்டு கேட்க முயற்சித்தார்கள் என்பதை தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது பாட்டாளி மக்கள் கட்சியிலும் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே வேளையிலே தந்தைக்கும் மகனுக்கும் சமரசம் ஏற்படுமா ஏற்படாது என்றால் பலரும் யோசித்து வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால் அது சந்தேகமில்லை.